முருகண்டி ஆலயம் மட்டுமா பார்த்தோம்? முன்னேஸ்வரமும் பார்த்தோம். முன்னேச்சரமும் பார்த்தோம். சரி. அப்ப இதுல பாருங்க. அப்ப ரெண்டுலயுமே நான் வினாக்கள் கொடுக்கலையா? ரெண்டுலயுமே வினாக்கள் கொடுக்கலையா? கவிஷ் என்ன ஜிஷ்ணுத? விளங்கல? முருகண்டி விநாயகர் ஆலயத்துல மட்டும்தான் டீச்சர் கேள்வி சொன்னீங்க. 4 கேள்வி. சரி. அப்ப அத பாப்போமா விடைய? ஓகே டீச்சர். ஆமா, இதுல பி இது இங்கனையில இது பூ. அது மட்டும்தான் வித்தியாசம், மத்த எல்லாம் ஒண்ணு. அப்ப வினாக்களை வாசிங்க சாத்விகா. இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஆலயமும் அவற்றின் அமைவிடங்களையும் தருக. என்ன ஆலயம் கேட்டேன்? பிரசித்தி பெற்றனா என்ன ஆலயம்? பிரசித்தி பெற்ற எல்லா ஆலயமும் எழுதுனீங்களா? அப்ப பிரசித்தி பெற்ற. எஸ் டீச்சர். இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஆலயமும் அவற்றின் அமைவிடங்களையும். இலங்கையில் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்களையும் அமைவிடத்தையும் கேட்டிருப்பேன். விநாயகர் ஆலயம் மட்டும்தான் கேட்டிருப்பேன். சரியா? முதலாவது விநாயகர் ஆலயத்தை பாருங்க. ஒண்ணு வந்து மாமாங்க பிள்ளையார், மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார். அடுத்து கழுதாவளை பிள்ளையார் ஆலயம். மட்டக்களப்புல கழுதாவளை பிள்ளையார் ஆலயம். அடுத்து நீங்க இப்ப உங்களோட பாட புத்தகத்துல இருக்க முருகண்டி விநாயகர் ஆலயம். அடுத்து பாருங்க, கண்டியில இருக்கிற செல்வ விநாயகர் ஆலயம். அடுத்து யாழ்ப்பாணம் பரராசசேகரன், செகராசசேகரன், கருணாகர பிள்ளையார் தொன்ன ஆலயம். சரியா? இதெல்லாம் யாழ்ப்பாண பக்கம் கருணாகர பிள்ளையார் ஆலயம் எல்லாம். இப்ப இலங்கையில பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்களையும் அவை அமைந்துள்ள இடங்களையும் தான் வினா. விளங்குச்சா? சரியா? ஏன்னா பிரசித்தி பெற்ற விநாயகர் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கணுமே, அது கஷ்டம். சரி, அடுத்த வினா. முருகண்டி விநாயகர் ஆலயத்தின் அமைவிடம் யாது? அமைவிடம் என்னது? யாழ்ப்பாண கண்டி பிரதான். மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் கண்டி வீதி. சரி, அடுத்து இவ்வாலய விநாயகரின் சிறப்பு யாது? என்ன சொல்றாங்க? ஆலயர் சிறிதானாலும் அவருடைய புகழ் கீர்த்தி மிக பெரிதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது அது ஒரு மடாலயம். அடுத்த வினா. இங்கு நடைபெறும் சடங்கு கிரியை பற்றி தருக. சடங்குகள் பொங்கலும் சோறூட்டல் சடங்கும். கிரியை 3 நித்திய பூஜைகள் தினமும் 3 வேளை இடம்பெறுகின்றது. சடங்கு சோறூட்டலும் பொங்கலும். கிரியை தினமும் 3 கால பூசைகள், நித்திய பூசை. அவ்வளவா? சொல்றது கேக்குறேன். இங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களா, இங்கிட்டு தாழ வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் அக்கா தாங்க, நான் டக்குனு விட்டுறேனே, அவங்க கேக்குறாங்கல்ல. சரி, வெட்டி வைப்பாங்க தானே, நான் பாக்குறேன். நான் சண்டை பிடிக்காங்க, அம்மா வாரேன். சரியா பிள்ளைகளா? அடுத்து பாருங்க, முன்னேச்சரம் பார்த்தோம். என்ன முன்னேச்சரத்துல நான் விளங்கப்படுத்தினேன். அடுத்த ஒரு வீடியோவும் பாத்தீங்க. சரியா? இப்ப தலைப்பு போடுங்க. தலைப்பு போட வேணாம். பஞ்ச ஈச்சரங்களையும் அமைவிடங்களையும் குறிப்பிடுக. பஞ்ச ஈச்சரங்களையும் அமைவிடங்களையும் குறிப்பிடுக. அப்படி வேணாம் பிள்ளை, அப்படி போடாங்க. போங்களே, நீங்க வாரேன்.
சரியா பிள்ளைகள்? இலங்கையில் பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களையும் அவை அமைந்துள்ள இடங்களையும் குறிப்பிடுகன்னு போடுங்களேன். இலங்கையில் பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களையும் அவை அமைந்துள்ள இடங்களும். அதுல பஞ்ச ஈச்சரங்கள் எழுதிட்டு அதுக்கு பிறகு மத்ததுகளை எழுதுங்க. விளங்குச்சா? டீச்சர் ஓ பவன் என்ன யார் டவுட் கேட்டது சொல்லுங்க. இலங்கையில் பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களையும் அவை அமைந்துள்ள இடங்களையும் குறிப்பிடுகன்னு சொன்னேன். அப்ப என்ன செய்ய போறீங்க? முதலாவது பஞ்ச ஈச்சரங்களையும் எழுதிருங்க. அதுக்கு பிறகு ஏனைய சிவாலயங்களை எழுதுங்க. சரியா? அடுத்த வினா முன்னேச்சர ஆலயத்தின் பாபா முன்னேச்சர ஆலயத்தின் அமைவிடம் 1 கிலோ எழுதிருப்போங்க. அமைவிடம் இறைவன் இறைவி தீர்த்தம் தலவிருட்சம் சரியா? ஓகே அடுத்த வினா அழகேஸ்வரம் என அழைக்கப்படும் ஆலயம் எது? அழகேஸ்வரம் என அழைக்கப்படும் ஆலயம் எது? ஓ எடுத்துருப்பா. சரி எல்லாம் முடிச்சா? சரி. அடுத்த பிள்ளையர் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட காரணம் யாது? ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட காரணம் யாது? அதனை அவர் எவ்வாறு நீக்கிக் கொண்டார்? ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட காரணம் யாது? அதனை அவர் எவ்வாறு நீக்கிக் கொண்டார்? அடுத்து முன்னேச்சர ஆலயத்தின் வரலாற்றை குறிப்பிடுக. அதுக்கு என்ன எழுதுவீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு போங்க. முதலாவது பாயிண்ட்ஸ்ல எழுதுவீங்க பிள்ளைகள் ராமர் வியாசர் வழிபட்ட தலம். அடுத்து குலக்கோட்ட மன்னன் 6ஆம் 9ஆம் பராக்கிரம பாகு மன்னர்கள் இவ்வாலயத்துக்கு புனருத்தாரணம் செய்து மானியங்கள் வழங்கியுள்ளனர். 3வது பாயிண்ட்ஸ் போர்த்துகேயரால் இவ்வாலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. 4வது கிருத்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் செய்வித்தார். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா சரி. முன்னேச்சர ஆலயத்தின் வரலாற்றை குறிப்பிடுக. அடுத்து இங்கு நடைபெறும் பூசை விழாக்கள் பற்றி குறிப்பிடுக. இதை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க. இங்கு நடைபெறும்
பூசை விழாக்கள் பற்றி குறிப்பிடுக. சரியா? டவுட் இருக்கா? கொஞ்சம் இருங்க பிள்ளைய. ம்? எனக்கு வேணும், எனக்கு வேணும். எடுங்க, எனக்கு இப்ப வேணும். வழிபாடு தொன்று தொட்டு வழங்கி வருகின்றது. சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் கிராமிய தெய்வமாக கண்ணகியை வழிபடுகிறார்கள். இலங்கையில் மட்டக்களப்பிலேயே கண்ணகியம்மன் வழிபாடு சிறப்புற்று காணப்படுகின்றது. காரைதீவு கண்ணகியம்மன் ஆலயம் மிக பிரசித்தமானது. இன்று இவ்வாலயத்தில் கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டு ஆகம முறையில் பூசையில் நடத்தப்பெற்று வந்தாலும் வைகாசி மாத சடங்குகள் மரபு ரீதியான முறையில் நடாத்தப்படுகின்றன. வைகாசி மாதத்தில் வரும் பூரணையை அண்மித்த திங்கட்கிழமையில் குளித்தி பாடி பக்தர்கள் சடங்கினை நிறைவு செய்வர். இத்திங்கட்கிழமைக்கு முந்தைய 8 நாட்பூசையும் குளித்தியும் கப்புகன்மாரால் நடாத்தப் பெறுகின்றன. இச்சடங்கு காலத்தில் கண்ணகி வழக்குரை காதை படிக்கப்படுவதையும் மக்கள் மிகுந்த பயபக்தியுடன் இருந்து கேட்பதையும் காண முடியும். ஏனைய கோவில்களில் இல்லாத பெரிய உடுக்கு வாத்தியம் இங்கு இச்சடங்கின் போது இசைக்கப்படுவது சிறப்பம்சமாகும். குளித்தியன்று மடை பரவி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்த பின் சடங்குகள் நிறைவுக்கு வரும். முதலாம் கஜபாகு மன்னனால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட கண்ணகியம்மன் வழிபாடு சிங்கள மக்களால் பத்தினியம்மன் வழிபாடு என அழைக்கப்படுகின்றது. கண்ணகியம்மனை வழிபட்டால் தீராத நோய்கள் நீங்கும், வேளாண்மை சிறக்கும், ஆடு மாடுகள் பெருகும் என்ற நம்பிக்கை காணப்படுகின்றது. கண்ணகியம்மன் வழிபாடு இலங்கை வாழ் சைவ தமிழ் மக்கள் வாழ்வுடன் இணைந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் இனிய நினைவுகளுடன் நாம் இன்று நாங்கள் இனிய நினைவுகளில் மட்டக்களப்பிலிருந்து காரைதீவு நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ள உள்ளோம். நாங்கள் பயணத்தை ஆரம்பித்த நேரம் மலைமேகமாக காட்சியே இது. நாம் கல்லடி பாலத்தை கடந்து சென்ற பின்னர் காத்தான்குடி பிரதேசம், அதன் பின் சிலைகளின் ஊரான ஆரியம்பதி ஆகியவற்றை கடந்து செல்ல வேண்டும். தற்போது
இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் ஞாபகார்த்த இலவச வைத்தியசாலை. இது தற்போது முடிவரும் தருவாயில் இதனுடைய வேலைகள் இருக்கின்றது. கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, கல்லாறு என்னும் ஊர்களை கடந்து கல்முனை பிரதேசத்தை வந்தடைந்தது. கல்முனையிலிருந்து காரைதீவு சுமார் 5 கிலோமீட்டர் ஆகும். நாம் தற்போது அழகிய காரைதீவு என்னும் அழகிய ஊருக்குள் பிரவேசிக்கின்றோம். காரைதீவு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அம்பாறை மாவட்டத்தின் கிழக்கு கரையோரமாய் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இந்த கிராமத்தை சுற்றி ஆறொன்று ஓடுவதாலும் முற்காலத்தில் காரை மரங்கள் நிறைந்து காணப்பட்டமையாலும் இது காரைதீவு என அழைக்கப்பட்டது. சுவாமி விபுலானந்தர், சுவாமி நடரா
பிள்ளைகள் பிள்ளைகள் இது நெட் பிரச்சனை ஒண்ணுமா? சரியா? நெட் கனெக்ஷன் இதாயிடுச்சு. இப்ப நான் கண்ணகி அம்மன் காரைத்தீவு கண்ணகி அம்மன் சரிம்மா சரி சரியா காரைத்தீவு கண்ணகி அம்மன் ஆலயம் தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கண்ணகி அம்மன் வழிபாடு பிள்ளை கண்ணகி வந்து எந்த தெய்வம் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். எங்க சைவ சமயத்துல இரு வழிபாட்டு முறைகள் இருக்கு தானே, என்னென்ன என்னென்ன வழிபாட்டு முறை இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆகம் சார்ந்து ஆகம் சாராதது. ஆகமம் சார் வழிபாடு, ஆகமம் சாரா வழிபாடு. அப்ப ஆகமம் சார் வழிபாடுனா பெரு தெய்வ வழிபாடு, ஆகமம் சாரா வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு. அப்ப பெரு தெய்வ வழிபாடு எல்லாம் ஆலயத்துல ஆகம நூலுக்கு அமைவாக நடைபெறுகிறது எல்லாம் ஆலயம் தான் ஆகமம் சார் வழிபாடு. ஆகமம் சாரா வழிபாடுன்னா ஆகமத்துக்கு புறம்பாக ஆகம நூலுக்கு புறம்பாக மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற எளிய வழிபாட்டு முறை தானே ஆகமம் சாரா வழிபாடு. அப்ப இந்த ஆகமம் சாரா வழிபாட்டுல நாங்க வணங்குகின்ற தெய்வத்துல இந்த ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு இருக்கு. இந்த பெண் தெய்வத்துல இந்த கண்ணகி ஒரு நாட்டார் தெய்வம். கண்ணகி வந்து நாட்டார் தெய்வமாகத்தான் நாங்க வழிபாடு செய்யறோம். இந்த கண்ணகி யாரு பிள்ளையர் சொல்லுங்க பாப்போம். ஏன் தெய்வமாக நாங்க வழிபட்டோம்? கண்ணகி யார்? சொல்லுங்க, தெரியுமா? தன் கணவனை கொண்டுதான் நீதி கேட்டு போராடிய பெண்மணி. சரி, நாங்க இது படிப்பேன் நான் கண்ணகி கோவலன் கதை, கண்ணகி கோவலன் கலை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் நூல்ட நாயகி தான், கதாநாயகி தான் யாரு? கண்ணகி. அப்ப கண்ணகி கோவலன். இப்ப கோவலன் என்ன செய்யறாரு? வணிகம் செய்யறதுக்காக போறாரு. போற நேரத்துல தனது மனைவியினுடைய காட்சிலம்ப கலட்டி எடுத்துட்டு போறாருன்னா அவ கலட்டி கொடுக்க அதை எடுத்துக்கிட்டு போறாரு. போனா அந்த நேரத்துல யாருடைய பாண்டிமாதேவிட்ட காட்சிலம்பும் காணாம போயிரும். காணாம போனோன்னு என்ன நடக்குது? இவர் அந்த கண்ணகி அம்மன் அவர் அந்த காட்சிலம்ப எடுத்துட்டு போவாரு. கொண்டு போனோடனே வேலையாட்கள் என்ன செய்யறாங்க? அந்த காட்சிலம்ப இவர் தான் களவெடுத்தேன்னு சொல்லி கூட்டிட்டு போக அங்க போயிட்டு இவருக்கு என்ன செய்யுது? செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டனை கிடைக்குது. கொலை செய்யப்படுறாருன்னா தண்டனை கிடைக்குது. அப்ப அந்த நேரத்துல தனது கணவனுக்கு நீதி கேட்டு போய்தான் என்ன செய்யறாங்க? அந்த காட்சிலம்ப எடுத்துட்டு போயிட்டு நீதி கேட்டு நிக்கிறாங்க பாண்டிய மன்னன்ட்ட. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தவறாக தீர்ப்பளிச்சனால பாண்டிய மன்னனும் இறக்குறாரு, மனைவி இறக்குறாங்க. பிறகு என்ன செய்யறாரு? இவங்க அந்த மதுரையே எரிக்கிறாங்க. யாரு? கண்ணகி. அப்ப அப்படிப்பட்ட அந்த தெய்வ பெண்ணாக மக்கள் பிற்காலத்துல வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வாறு அந்த நாட்டுப்புற மக்களால் வழிபடப்பட்ட தெய்வம் தான் இந்த கண்ணகிங்கிற தெய்வம். அப்ப இந்த கண்ணகி தெய்வம் வந்து இலங்கைக்கு அறிமுகம் கொண்டுட்டு வராரு யாருன்னு சொன்னா கஜபாகு மன்னன். முதலாம் கஜபாகு மன்னன் தான் இந்த கண்ணகி தெய்வம்ங்கிற வழிபாட இலங்கைக்கு கொண்டு வராரு. சரியா? அப்ப அவர் கொண்டாந்து அந்த கண்ணகி சிலையை வச்சுதான் வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்லுகின்றது. அப்ப இத கண்ணகி அம்மனை சிங்கள மக்கள் என்னன்னு வழிபடுறாங்க? பத்தினி தெய்வமாக வழிபாடு செய்யறாங்க. அப்ப சிங்கள மக்களும் வழிபடுறோம், நாங்களும் வழிபடுறோம். அப்ப ஆரம்ப காலத்துல இருந்து இந்த கண்ணகி அம்மன் வழிபாடு இலங்கையில பிரசித்தி பெற்று வந்த ஒரு வழிபாட்டு முறை. அப்ப ஆரம்பத்துல ஒரு நாட்டார் தெய்வமாகத்தான் வழிபடப்பட்டுச்சு. அப்ப இலங்கையில இருக்கின்ற 2 கண்ணகி அம்மன் கோயில் இருக்கு பிள்ளைகள். ஒன்று வந்து காரைத்தீவு கண்ணகி அம்மன் கோயில், மற்றது வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோயில். முல்லைத்தீவுல வற்றாப்பளைங்கிற இடத்துல இருக்கிற கண்ணகி அம்மன். இந்த 2 ஆலயங்களும் மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆலயங்கள் வந்து ஆகம நூலுக்கு அமைவாக அமைக்கப்பட்டு கோபுரங்களோட மிக பிரமாண்டமாக இருக்கின்ற ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த 2 ஆலயமே அப்படித்தான் இருக்கு. அப்ப ஆகமம் சார் வழிபாட்டுல இருந்து ஆகமம் சாரா வழிபாட்டுல இருந்து ஆகமம் சார் வழிபாடாக மாற்றம் பெற்று இருக்கிறது தற்போது இந்த ஆலயம்.
அப்ப இங்க வந்து என்னது 2 வழிபாட்டு முறைகளும் இடம்பெறும். ஆகமம் சார் வழிபாட்டு முறையும் இருக்கு, ஆகமம் சாரா வழிபாட்டு முறையும் இந்த ஆலயத்துல இடம்பெறும். சரியா? இப்ப இது வரைக்கும் விளங்குச்சான்னு சொல்லுங்க எனக்கு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இருக்கா பிள்ளைகள்? ஆ கவிஷா கவிஷா கண்ணகி அம்மன் யாருன்னு விளங்குச்சாப்ப இப்ப? ஆ ஆ அப்ப பாருங்க, இலங்கையில் கண்ணகி அம்மன் வழிபாடு தொன்று தொட்டும் தமிழ் மக்களாலும் சிங்கள மக்கள் கிராமிய தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்றார். இப்ப இலங்கையில காரைதீவு கண்ணகி அம்மன் ஆலயம் சிறப்பு பெற்றது. அப்ப இன்று அந்த ஆலயத்துல வந்து கும்பாபிஷேகம். அப்ப ஆரம்பத்துல நாட்டார் தெய்வமாக இருந்த அந்த ஆலயம் வந்து பிற்காலத்துல கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடாத்தப்பட்டு பூசைகளும் அங்க நடக்குது பிள்ளைகள். அப்ப இரு வழிபாட்டு முறைகளும் இருக்கு. ஆகமம் சார் வழிபாடு இருக்கு, ஆகமம் சாரா வழிபாட்டு முறையும் இருக்கு. அப்ப இதுல பாருங்க, ஆகம சார் வழிபாட்டுல பூசைகள், கிரியைகள், தினமும் நித்திய கிரியைகள் எல்லாம் நடக்குது. ஆகமம் சாரா வழிபாட்டுல வைகாசி மாதத்துல நடக்கின்ற அந்த சடங்கு தான் மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது. சரியா? அப்ப அங்க பாருங்க, அந்த 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 சடங்கு வந்து வைகாசி மாதத்துல பௌர்ணமி தினத்தை அண்மித்த திங்கட்கிழமையில தான் ஆரம்பமாகுது. ஆரம்பமாகி பாருங்க, குளிர்த்தி பாடி மக்கள் அதை நிறைவு செய்யறாங்க. அப்ப திங்கட்கிழமைக்கு முந்தி 8 நாட்களுக்கு பூசை இடம்பெறுகிறது. இப்ப மிகவும் சிறப்பாக இந்த சடங்கு நிகழ்த்தப்படுகின்றது. இந்த சடங்குகளை நிகழ்த்துறவங்க வந்து கப்புகனார்னு சொல்றவங்க தான் அந்த சடங்குகளை நிகழ்த்துறாங்க. சரியா? சடங்குகளை மட்டும் நிகழ்த்துறவங்க வந்து கப்புகனார். சரியா பிள்ளையர்? அடுத்து இந்த சடங்கு காலங்கள்ல வந்து கண்ணகி வழக்குரை காதைங்கிற நூல் படிக்கப்படுது. கண்ணகியினுடைய கதை படிக்கப்படுற ஒரு ஆலயம். அப்ப சடங்கு முறையில படிக்கப்படுற இலக்கியம் எதுன்னு கேட்டா கண்ணகி வழக்குரை காதைங்கிற இலக்கியம் தான் படிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து சொல்றான் பாருங்க, இந்த ஆலயத்துல பெரிய உடுக்கு வாத்தியம். ஏன் இந்த உடுக்கு வாத்தியம் இங்க இருக்கு சிறப்பு பெற்று விளங்குது பிள்ளையர்? சொல்லுங்க பாப்போம். உடுக்கு வாத்தியம்னா உடுக்கு வாத்தியம் என்ன வகை இது வாத்தியம்? தோட்கருவி. தோட்கருவி தான். அது வந்து என்னதுன்னா நாட்டார் தெய்வ வழிபாட்டுல பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் தான் அந்த உடுக்கு, பறை, சேமக்கலம், மத்தளம், சல்லாரி, குழல் இதெல்லாம் அந்த நாட்டார் தெய்வத்துல பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள். சரியா? அப்ப அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சடங்கு அந்த வைகாசி மாதத்துல சடங்குல வந்து இந்த கண்ணகி வழக்குரை காதையெல்லாம் படிச்சு எல்லாம் செய்யறாங்க. அப்ப அந்த வாத்தியங்கள் இசைக்கப்படும். அதுல வந்து சொல்றாங்க, எங்கேயுமே இல்லாத பெரிய உடுக்கு வாத்தியம் வந்து இந்த ஆலயத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை இசைக்கிறது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து குளிர்த்தி வந்து மடைப்பறவினா படையலெல்லாம் போட்டு சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. சரியா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாம் கஜபாகு மன்னன் இந்த இலங்கைக்கு இந்த பத்தினி தெய்வ வழிபாட்டை கொண்டாந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க, இந்த மக்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபடுறனால, கண்ணகியம்மன் வழிபாட்டை மேற்கொள்றனால தீராத நோய்கள் நீங்குங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. அடுத்து வேளாண்மை சிறக்கும், ஆடு மாடுகள் பெருகும் என்ற நம்பிக்கையில இந்த காரைதீவு கண்ணகியம்மன் மக்கள் மிகவும் பயபக்தியோடு அந்த தெய்வத்தை வழிபட்டு வராங்க. அப்ப ஆரம்ப காலத்துல இருந்து வழிபட்டு வந்தனால அந்த கண்ணகியினுடைய மகிமை சிறப்பு பெற்றனால தான் தற்காலத்துல அந்த ஆலயம் மிக பெரிதாக அமைக்கப்பட்டு அங்க நடைபெறுகின்ற பூசை விழாக்கள் எல்லாம் இன்னைக்கு இதாக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த கண்ணகியினுடைய பக்தி வந்து சிறப்பு வந்து போற்றத்தக்கதாக இருக்கின்றது. இந்த கீயையும் போய் வெட்டவன் கேக்குறாங்க. ஏன் கீயை வெட்ட போறீங்க? அப்ப இந்த சொல்லோட
எது? கீயை வெட்டிட்டு இந்த சொல்ல ஒட்டிட்டவா? கீ கீயை வெட்டிட்டு ம். சொல்ல சொல்ல கீனா ஒட்டவா? மண்ணாகி மண்ணாகியவா? ம் அந்த இப்ப வெட்டிட்டு மண்ணாகின்னு போடுங்க. ம். பரவாயில்ல, இப்ப வெட்டிருங்க. இப்ப விட்டுட்டு மண்ணாக்கிட்டு ஆ போடும். அக்கா சரி அப்பளே விளங்குச்சு. அப்ப இந்த கண்ணகி அம்மன் வழிபாடு, காரைத்தீவு கண்ணகி அம்மன். ஆ ஆ இப்ப நீங்க அந்த முன்னேச்சர் ஆலயத்துல இருக்கிற வினாக்களுக்கு விட எழுதுங்க பாப்பா குயிக்கா. அம்மா உண்ணாம வெட்டவா? ஆ அக்கா சாத்தியா அக்கா.
கவிஷாதித்யா. கவி ஆதித்யா. யாரு பிளேர்? ஆதித்யா இருக்கீங்களா? ஆ ரக்ஷித். ரக்ஷித். ரக்ஷித் எங்க ரக்ஷித்? ரக்ஷித் எங்க சவுண்ட காணா? ரக்ஷித். திலக்ஷன். திலக்ஷன் நான் பேசுற விலங்கலையா? விளங்குது டீச்சர். அப்ப எங்க திலக்ஷன்? திலக்ஷன் செஞ்சாச்சா? எத்தனாவது கேள்வி செய்றீங்க? எத்தனாவது கேள்வி? டீச்சர் எத்தனாவது கேள்வி? கனெக்ஷன் சரியா கிடைக்கல, கேள்வி எழுத கிடைக்கல டீச்சர். ஆஹா பாத்தீங்களா? நீங்க தான் ஜாயிண்ட் ஆயிட்டானே இருந்தீங்க, அப்புறம் என்ன எழுதலாங்கிறீங்க? சபிஷான். சபிஷான். சபிஷான் எங்க சபிஷான்? ஏன் பிள்ளையர் பேரை கூப்பிட்டா என்னன்னா கேளுங்க. சஸ்வின் டீச்சர் எத்தனாவது வினா எழுதுறீங்க? முடிச்சிட்டேன் டீச்சர். முடிச்சாச்சு. சபிஷாண்ட சத்தத்தை காணா, அவர் எழுதலன்னு நினைக்கிறேன் இப்ப.
ம் இருஷாந்த் டீச்சர் செஞ்சாச்சா? சின்ன ஒரு கேள்வி செய்ய முடிச்சு. இன்னொன்னு ஜிஷ்ணுதன் டீச்சர் கடைசி கேள்வி செய்யுங்க. ஆ குயிக்கா செய்யுங்க. இந்த பாப்பா மாப்பிள்ள டீச்சர் கடைசி கேள்விக்கு விட எழுதுறேன். ஆஹா ஓகே டீச்சர். சரி. சொல்லுங்க பாப்பா, எனக்கு இப்ப வினாக்களை வாசிங்க. இலங்கையில் பெற்ற சிவாலயங்களை ஆ, குறிப்பிட்டு அவை அமைந்துள்ள இடங்களை குறிப்பிடுக. முதலாவது பஞ்ச ஈச்சரங்களை எழுத சொன்னேன். வேணாம், கண்ணாடியை மட்டும் விட்டு. பஞ்ச ஈச்சரங்களும் அவை அமைந்துள்ள இடங்களும். பஞ்ச ஈச்சரங்களை சொல்லுங்க. எதிர்ச்சரம், உன்னச்சரம், இந்த அமைவிடத்தை நகுலேஸ்வரம், கொஞ்சம் இருங்க. முதலாவது நான் சொல்றது இருக்கான்னு பாத்துக்கொள்ளுங்க. திருக்கோணேச்சரம் திருகோணமலை, திருக்கேதீச்சரம் மன்னார் மாதோட்டம், நகுலேச்சரம் யாழ்ப்பாண கீரிமலை, முன்னேச்சரம் ஸ்லாபம், அடுத்து சந்திரசேகரீச்சரம் தென்னிலங்கை, இலங்கையின் தென்பகுதி. சரியா? இவ்வளவும் பஞ்ச ஈச்சரங்கள். இவ்வளவும் பஞ்ச ஈச்சரங்களும் அவை அமைந்துள்ள இடமும். அடுத்தது கொக்கட்டிச்சோலை தான்தோண்டி ஈச்சரம் கொழும்பு கொச்சிக்கடை, மாமாங்க ஈச்சரம் மட்டக்களப்பு அமிர்தகளி. அடுத்து 2 தான்தோண்டி ஈச்சரங்கள் இருக்கு. ஒன்னு ஒட்டிச்சுட்டான் தான்தோண்டி ஈச்சரம் வற்றாப்பளை, கொக்கட்டிச்சோலை தான்தோண்டி ஈச்சரம் மட்டக்களப்பு. திருக்கோணேஸ்வரம், அதுக்கடுத்து திருக்கேதீஸ்வரம். சரியா பிள்ளையர்? என்ன பஞ்ச ஈச்சரம் ஜிஷ்ணுதன் பஞ்ச ஈச்சரம் எழுதலையா?
டீச்சர் திருக்கேதீஸ்வரம் அமைவிடம் என்ன டீச்சர்? மன்னார் மாதோட்டம். இதுல பஞ்ச ஈச்சரத்துல மத்த 4 இருக்கு. சந்திரசேகர் ஈச்சரம் இல்ல பிள்ளையர். ஏன்னா அது உடைக்கப்பட்டுருச்சு. தரைமட்டமா இல்லாதனால அதனுடைய அழிபாடுகளும் இல்லாதனால எங்களுக்கு அதனுடைய வரலாறு தெளிவாக இல்ல. சரியா? மத்த 4 ஆலயமும் இப்ப தற்காலத்திலையும் இருக்கின்ற 4 ஆலயங்கள் பஞ்ச ஈச்சரத்துல. பஞ்ச ஈச்சரத்துல 4 தான் இருக்கு. சரியா? ஆனா பஞ்ச ஈச்சரத்துல ஆரம்பத்துல சந்திரசேகர் ஈச்சரம் இருந்துச்சுங்கிறத மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா சரி, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப பஞ்ச ஈச்சரத்தை எழுதிட்டீங்களா? அவை அமைவிட எழுதிட்டீங்களா? அதுல டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. டீச்சர் இல்ல. அப்ப அடுத்து நான் சொன்ன 2 ஈச்சரங்கள், ஒண்ணு சாரி பொன்னம்பல வாணேச்சரம் கொழும்பு கொச்சிக்கடை, அடுத்து மாமாங்க ஈச்சரம் மட்டக்களப்பு அமிர்தகளி சொன்னேன். அடுத்து இலங்கையில 2 தான்தோண்டி ஈச்சரங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஒட்டிச்சுட்டான் முல்லைத்தீவு, மத்தது வந்து கொக்கட்டிச்சோலை தான்தோண்டி ஈச்சரம் மட்டக்களப்பு. இந்த ஆலயங்கள் தான் பிளேஸ் பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக நாங்க சிவாலயத்துல சொல்றது. இதை தவிர இருக்கு, ஆனா இதுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அடுத்து நான் கேட்டது வந்து என்ன கேட்டேன்? முன்னேச்சர ஆலயத்தின் அமைவிடம் கேட்டேன். ஸ்லாபம். இறைவன் வந்து முன்னைநாதர், இறைவி வடிவாம்பிகை, தீர்த்தம் வந்து மாயவனார் அல்லது எதிரோயான்னு சொல்லலாம். தலவிருச்சம் அரச மரம். இத்தனை வினா. அடுத்து வந்து நான் கேட்டது வந்து அழகேஸ்வரம் என அழைக்கப்படும் ஆலயம் இது. அழகேஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் தான் அழகேஸ்வரம்னு அழைக்கப்படுற ஆலயம். சரியா? அடுத்த வினா, ராமருக்கு ஏன் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது, அதனை அவர் எவ்வாறு நீக்கி கொண்டார்? அப்ப ராமருக்கு போதுமா? அதை வைங்க, போதும். ராமருக்கு ஏன் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட? ராவனை கொன்றதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. சரியா? அதனை அவர் எவ்வாறு நீக்கி கொண்டார்னா முன்னேச்சர ஆலயத்துல இருக்கின்ற இறைவனை வணங்கி நீக்கி கொண்டார். 8 தான் இருக்கு. சரி, அதை அப்படியே வைங்க, போதும். போதுமா? சரியா பிள்ளை? அவருக்கு ஏன் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சுன்னா ராவனை கொன்றதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனை அவர் முன்னேச்சர ஆலயத்தின் இறைவனை வணங்கி அதனை அவர் நிவர்த்தி செய்து கொண்டார். சரியா? அடுத்து வரலாறு கேட்டேன். சிறப்பிய குலவை. முன்னீஸ்வர ஆலயத்தில் சிறப்பிய இயல்புகளவை. சிறப்பு இயல்புகள் நான் கேட்கவே இல்லையே. ஒண்ணு வரலாறு தானே கேட்டேன். அது நான் சொல்லிட்டேனே, அமைவிடம் தீர்த்தம்லாம் சொன்னனே விட. சரியா? அமைவிடம் தீர்த்தமெல்லாம் இப்ப சொன்னேன். அடுத்து வரலாறு விலங்குல என்ன சாத்விகா? முன்னேச்சர ஆலயத்தின் வரலாற்றை தரு. வரலாறத்தான் அடுத்த வினா. அப்ப ராமர் வியாசர் வழிபட்ட தலம். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன அறிஞ்சு கொள்றோம்? புராதன காலத்துல இருந்து இவ்வாலயம் வழிபடப்பட்டிருக்கு. ராமர் வியாசர் வழிபட்டதனால் இவ்வாலயமானது புராதன காலத்தில் இருந்து வழிபடப்பட்ட ஒரு ஆலயம். இது முதலாவது குறிப்பா இருக்கணும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து இந்த ஆலயம் வழிபடப்பட்டிருக்கு. அடுத்து குலக்கோட்ட மன்னன் 6ஆம் 9ஆம் பராக்கிரம பாகு மன்னர்கள் இவ்வாலயத்தை புனருத்தாரணம் செய்து மானியங்கள் வழங்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் சொன்னேன். இவ்வாலயம் போர்த்துகேயரால் அழிக்கப்பட்டது. தரைமட்டமாக இலங்கையில போர்த்துகேயருடைய காலப்பகுதியில எல்லா பிரசித்தி பெற்ற ஆலயங்களும் இடித்து அடிக்கப்பட்டது. அதுல இந்த ஆலயமும் முன்னே. அவ்வாறு இழுத்து அடிக்கப்பட்ட ஆலயத்தை கிருத்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் என்ன செய்றாரு? கோயிலை மீளவும் கட்டி எழுப்பி கும்பாபிஷேகம் செய்வித்தார். அதுக்கு பிறகு அந்த ஆலயம் திருப்பி மேல அது புனர் நிர்மாணம் செய்து தற்போது அந்த ஆலயம் இருக்கின்ற விதம் உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்த வினா நான் கேட்டது, இவ்வாலயத்தில் இடம்பெறுகின்ற
பூசை விழாக்களை பத்தி கேட்டேன். இவ்வாலயத்தில் இடம்பெறுகின்ற பூசை விழாக்கள். அதுல இந்த ஆலயத்துல இரு மகோத்சவங்கள் எல்லா கோயில்களையும் வருடத்துக்கு ஒரு தேர் திருவிழா தான் இடம்பெறும். மகோத்சவம்னா தேர் திருவிழா. அப்ப ஆனா இங்க இரு மகோத்சவம் இடம்பெறுகிறது. வேற எங்கேயுமே இல்ல, இங்க மட்டும்தான் அப்படி ஒரு நிகழ்வு இருக்கு. இரு மகோத்சவம். ஒண்ணு முன்னேச்சர இறைவனுக்கும் மற்றது இறைவிக்குமாக இந்த மகோத்சவம் இடம்பெறுது. அடுத்து பாருங்க, ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் 63 நாயன்மார்கள் சிலை இங்க மட்டும்தான் இருந்துச்சு. அதனால பக்தோற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற ஒரு ஆலயம். இப்ப பெரும்பாலும் கோயில்கள்ல இருக்கு 63 நாயன்மார்கள் சிலை. ஆனா ஆரம்பத்துல இங்கதான் இருந்துச்சு. அதனால பக்தோற்சவம் சிறப்பாக இடம்பெற்ற ஒரு ஆலயம். அடுத்து வேட்டை திருவிழா. அடுத்து நித்திய பூசை. தினமும் நித்திய பூசை நடக்குது. நைமித்திய பூசைகளும் சிறப்பாக இடம்பெறுகின்றது. சரியா? அப்ப இதுகளை எழுதுவீங்க. அடுத்து சொல்றாங்க பிள்ளைகள், இந்த ஆலயம், அதாவது இலங்கையில இரு ஆலயங்கள்ல நாங்க இப்ப பார்க்க போனா ஒண்ணு முன்னேச்சரம், மத்தது கதிர்காமம், மத்தது சிவனொளி பாதமலை. இந்த 3 ஆலயங்களும் இப்ப முன்னேச்சரமும் சிங்களவர்கள் வழிபாட்டுல முதன்மையா இருக்கு. அடுத்து கதிர்காமம் இல்ல, கத்தரகம தெய்வத்தான். அடுத்து ஸ்ரீபாத், சிவனொளி பாதமலை ஸ்ரீபாதம். அப்ப தமிழர்களுடைய வழிபாட்டு முறை இப்ப என்ன செய்யுது, குறைந்து வருகின்றது. அப்ப அதுல இந்த முன்னேச்சர ஆலயமும் அப்படித்தான். ஏன்னா ஆலய சூழல்ல நிறைய சிங்களாக்கள் இருக்கிறனால அவங்களுடைய வழிபாட்டு தலமா அவங்க போயிட்டு வழிபடுறது கூடுதலாக இருக்கு. அதனாலதான் சொல்றான் பாருங்க, சிங்கள மக்களின் ஒற்றுமைக்காக தமிழர்களுடைய சிங்கள மக்களின் ஆன்மீகத்துக்கு இந்த ஆலயம் சரியா ஒரு இதாக துண்ணுதா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்த பிள்ளைகள், இலங்கையில பிதிர்கடன் செலுத்தும் ஆலயங்கள் இருக்கு. பிதிர்கடன்னா என்னது? பிதிர்கடன்னா என்ன? இறந்தவர்கள் செய்யும் கற்பனம். அப்ப இந்த பிதிர்களுக்கு இலங்கையில பிதிர்கடன் சொன்னா இறந்த ஆன்மாக்களுக்கு செய்கின்ற கிரியை தான் நாங்க பிதிர்க செய்வோம். இதுல நீங்க ஆடி அமாவாசையும் சித்ரா பௌர்ணமியும், தந்தை இழந்தவர்கள் ஆடி அமாவாசையும் தாயை இழந்தவர்கள் சித்ரா பௌர்ணமியிலையும் பிதிர்கடன் நிறைவேற்றுவாங்க. அப்ப இலங்கையில பிதிர்கடன் நிறைவேற்றும் ஆலயங்கள்ல ஒண்ணு கீரிமலை நகுலேச்சரம், அடுத்து முன்னேச்சரம், அடுத்தது மாமாங்க ஈச்சரம். சரியா? அடுத்தது முகத்துவாரம். இந்த கோயில்கள் பிதிர்கடன் நிறைவேற்ற ஒரு ஆலயம். அப்ப இந்த முன்னேச்சரமும் இந்த பிதிர்கடன் நிறைவேற்ற ஒரு ஆலயத்துல வரும். அப்ப இந்த கிரியைகள்ல நீங்க அதையும் போட்டுக்கொள்ளுங்க. பிதிர்கடன் நிறைவேற்றும் ஆலயம், அதையும் பாயிண்ட்ஸா போட்டுக்கொள்ளுங்க. சில வேளையில இலங்கையில பிதிர்கடன் செலுத்துற ஆலயங்கள்ல முன்னேச்சரத்தை கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஆலயங்களை குறிப்பிடுகன்னு சொன்னா அந்த ஆலயமும் வரும். சரியா? இது இவ்வளவும் முன்னேச்சர ஆலயமும் மற்றது நாங்க முருகண்டி விநாயகர் ஆலயம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு காரைதீவு கண்ணகி அம்மன் ஆலயம் பார்த்தோம். சரியா? சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் இல்லாட்டி பெண் பிள்ளைகள் பிதிர்கடன் செய்யலாமா? ஆண் பிள்ளைகள் இல்லாட்டி பிதிர்கடன் செலுத்துற ஆண் வாரிசுகள்ல நாங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள்ல செய்யலாம் பிள்ளைகள். சரியா? ஆனா பெண் பிள்ளைகள் போயிட்டு பிதிர்கடன் நிறைவேற்றுறதுங்கிறது இல்லைன்னா போயிட்டு இது மத்த கிரியைகளை செய்வாங்க. ஆனா அந்த மயானத்துல போய் செய்கின்ற செயற்பாடுகள் அப்படி இருக்கிற நேரத்துல இதுல பெண்கள் போய் செய்யறது இல்ல. ஏதோ ஒரு வகையில ஆண் வாரிசு அதாவது தங்களது பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாட்டி உறவினர்களோட அந்த வாரிசுகள்லயும் ஆண் பிள்ளைகள் போய் செய்வாங்க. சரியா? விளங்குச்சா?
ஆனா நாங்க பிதிர்க்கடன் சொல்ற நேரத்துல நீங்க விரதம் இருந்து உங்களுடைய வழிபாடுகளை நீங்க செய்யலாம். அத நீங்க பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க தாய் தந்தையை இழந்தவர்கள் என்ன செய்யலாம், உங்களுக்குரிய அந்த அவங்களுடைய திதி அன்னைக்கு நீங்க போயிட்டு விரதம் இருந்து நீங்க அத வழிபாடு செய்யலாம். அது கட்டாயம் ஆண் பிள்ளையா இருக்கணும், பெண் பிள்ளையா இருக்கணும்னு இல்ல. எந்த பிள்ளையா இருந்தாலும் தந்தைக்கு பிள்ளைதான், தாய்க்கும் பிள்ளைதான். அப்ப அந்த செயற்பாடுகளை நீங்க செய்யலாம். விளங்குச்சா? அம்மா யாட்டி அம்மா சரி பிள்ளை. அப்ப இதுல காரைதீவு கண்ணகி அம்மன்ல நான் அடுத்த கிளாஸ்ல வினாக்கள் தாரேன். சரியா? இப்ப முடிப்போமா? குட் நைட் பிள்ளை. Bye, teacher. Good night, teacher. Thank you, ஓகே teacher. டீச்சர், தேங்க்யூ என்ன? டீச்சர், குட் நைட். Hi, teacher. Thank you, teacher. Good night, teacher. என்ன